பிரைஸ்வில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இந்த வார்த்தைகள் இந்த திருவருகை காலம் 2வது வாரத்தில் அமைதியின் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகிற இந்த வாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த வரிகள் ஓகே, ஏனென்றால் இது ஒரு செய்தியை தருகிறது. யோவான் யோர்தான் ஆற்றுக்கு அருகிலே திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அப்ப அந்த திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்த யோவான் ஒரு காரியத்தை, ஒரு செயலை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பணி. அவர் இந்த நஸ்ரேன் என்று சொல்லப்படுகிற முடிகளை வளர்த்து கொண்டு காட்டுத்தேனையும் வெட்டுக்கிளியையும் உணவாக உண்டு கொண்டு தங்களையே தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு குழு இருந்தது இஸ்ராயல் மக்களிடையே. இவரும் தன்னை அதோடு இணைத்து கொண்டார். ஏனெனில் அது கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தார்கள், அதிலே சேர்த்து கொண்டார். அடுத்த வரிதான் நமக்கான சிந்தனையை தூண்டுகிறது. இவரை பற்றி இறைவாக்கினர் எசேயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. யாரை பற்றி? திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் என்கின்ற ஒருவர் பிறப்பார் என்று எசேயாவுக்கு தெரியுமா? பிரியமானவர்களே, இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்த்தோம் என்றால் நமக்கு வாழ்க்கைக்கான ஒரு உண்மை, ஒரு நன்மை புலப்படும். அது என்னவென்றால், அடுத்து தொடர்ந்து பார்க்கிறோம். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்கான பாதையை செம்மையாக்குங்கள். இப்போ ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், பாதையை செம்மையாக்குங்கள். ஏனெனில் பாலை நிலத்தை கடந்து நீங்கள் மீண்டும் ஆட்சி உரிமையோடு வரப்போகிறீர்கள் என்பது இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு எசேயா புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருந்த செய்தி. பிரியமானவர்களே, எப்படி? ஏனெனில் அந்த வாழ்வு, அந்த அருள் என்பது இறைவாக்கு பணி செய்கிற எல்லோருக்கும் பொருந்தும். இறைவாக்கு பணி செய்கின்ற எல்லோருக்கும் பொருந்தும். நீங்களும் இந்த வார்த்தையை செயல்படுத்தினால் இதில் இணைந்து கொள்ள முடியும், உரிமை கொண்டாட முடியும், பங்கு கேட்க முடியும் கடவுளிடம். எனக்கான அருள், எனக்கான ஆசீர், எனக்கான அமைதி, எனக்கான மாட்சி இறைவா நீர் தந்தருள்வீராக. நீ என் தம்பி ஏன்ட்ட வந்து இதை கேட்கிற அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்ல போறோம்? இதோ நான் உம்முடைய பணியாள், நான் உம்மோடு இணைந்திருக்கிறேன், நான் நீர் கொடுத்த கட்டளைகளின்படி வாழ்ந்திருக்கிறேன், நீர் எனக்கு இந்த உலகத்திலே என்ன பணியை செய்த சொன்னீரோ அந்த பணியை நான் செய்திருக்கிறேன். ஆனா இதுக்குன்னு யாரும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கறது இல்லை. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு மனிதர்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் கடிதம் நாம் கேட்கின்றோம், அப்படியே பழகிவிட்டோம். ஆனால் நன்மையான காரியத்தை, உண்மையான காரியத்தை, இறைவனுக்கு உகந்த காரியத்தை செய்வதற்கு கடவுளே பிறப்பின் பொழுதே நமக்கு ஒரு சைன் வைத்து, சீல் வைத்து தான் அனுப்பி இருக்கிறார். என் அன்பு குழந்தாய், நீ போ, இந்த பூமியிலே போய் நான் உனக்கு தருகிற இறைவாக்கை, இறை கட்டளைகளை நீ கடைபிடித்து வாழ்வாயாக, பிறருக்கு போதித்து வாழ்வாயாக. இது பங்கேற்பு. நிறைய மனிதர்கள் இந்த உலகத்திலே பார்வையாளர்களாக வந்துவிட்டு பார்வையாளர்களாக போய்விடுகிறார்கள், பங்கேற்பாளர்களாக மாறுவதில்லை. இதை பாரதியார் சொல்லுவார், தேடி நிதம் சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி சாப்பாட்டுக்காக உழைப்பானா, சாயந்தரம் சோறு தின்ன உடனே வயிறு நிறைஞ்ச உடனே திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு எவனையாவது ஒரு 10 பேரை பத்தி குறை சொல்லி பேசிட்டு வயசாகி போயிடுச்சு அப்படின்னாக்கி, போ 10ஓட 1 10ஓட 1 நானும் அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு கல்லறையில போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. அதோட அவன் கதை முடிஞ்சு. இவர்கள் வேடிக்கை மனிதர்கள், கோமாளிகள் என்று அவர் சொல்லுகிறார். உண்மைதானா? உண்மைதான். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இப்படி ஒரு கோமாளித்தனமான அல்லது சும்மா பார்வையாளர்களாக உட்கார்ந்து விட்டு வாழுகிற மனிதர்களை விட பங்கேற்பாளர்கள் யார்? இதைத்தான் இந்த 2வது வாசகத்தில் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின திருமுகத்திலே சொல்லுகிறார். உங்கள் அனைவருக்காக எப்பொழுதும் நான் மகிழ்ச்சியோடு ஜெபிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். இந்த பிலிப்பிய சமூகம் இந்த பவுலடிகளாரோடு பங்கேற்க வேண்டும் என்பது யார் கொடுத்தது? அது ஒவ்வொருவருக்குள்ளும் தூய ஆவி தூண்டிக் கொண்டே இருக்கும். நீ செய், என் அன்பு குழந்தாய், என் அன்பு மகனே, மகனே, இதோ இந்த காரியத்தை நீ எடுத்து செய் என்று ஒரு தூண்டுதல் உள்ளே உண்டு.
அந்த தூண்டுதல் தான் நமக்கு கடவுள் தந்திருக்கின்ற அதிகாரம் அல்லது கட்டளை அல்லது ஒரு ஆசீர்வாதத்தினுடைய அச்சாணி. அன்றைக்கு சுரண்டையிலே ஒரு குரூப் வந்திருந்தார்கள் மாலை 4 மணிக்கு. ஏன் அப்படின்னா ஒரு காரு ரிப்பேர் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்த இடத்துல. அங்கே சுரண்டை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் விட்டுட்டு கோயிலில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இடையில மத்தியானம் ஒரு தடவை வந்தார்கள், நமக்கு வேண்டப்பட்டவர்கள், தெரிந்தவர்கள் தான். அப்புறம் கோயிலில் உட்கார்ந்துருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் பஜார் பக்கம் போயிட்டு வரோம் ஃபாதர்னு அங்கே போனாங்க. இப்படி ஒவ்வொரு பக்கமாக ரவுண்ட்லாம் சுற்றி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அங்கே நெல்லிக்காய் மரம் இருக்கு, நெல்லிக்காய் பிடிங்கி சாப்பிட்டாங்க. சந்தோஷம். வயசான ஆட்கள் தான், எல்லாமே பெரிய ஆட்கள் தான். ஆனால் அந்த ஒரு உற்சாகம், சந்தோஷம். அப்புறம் போகும்போது எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு சிலுவடையாளம் போட்டு நம்ம வழக்கம் போல நம்ம அரிசி எல்லாம் கொடுத்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில போகும்போது அந்த போர்டு ஒன்று இருக்கு, அதை பார்க்காங்க. அழகான ஒரு போர்டு நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் இல்லையா? வருகிற பக்தர்கள், நீங்கள் இந்த நாள் முழுவதும் இந்த ஆலயத்தில் நான் செலவழிப்பேன், இந்த ஆலயத்தின் வளாகத்தை தூய்மை செய்வேன் என்பதை நீங்கள் ஒரு நேர்ச்சையாக, வேண்டுதலாக ஒரு நேர்ச்சையை வைத்து செய்யுங்கள். நாங்க போகும்போது 4 மணிக்கு சொல்லுது, ஃபாதர் நீங்க இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே ஃபாதர். ஏமா கோயிலை சுத்தி சுத்தி வந்திருக்கேன், அங்க போயிருக்கீங்க, எங்க போயிருக்கீங்க, நெல்லிக்காய் பிடிக்கிருக்கேன், விளையாண்டுருக்கேன், வேடி இருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கீங்க, இந்த போர்டு உங்க கண்ணுக்கு தெரியலையா? அதை தெரிஞ்சிருந்ததுன்னா நாங்க அப்பலே எல்லா பக்கமும் நாங்க சும்மா வெட்டியா நேரத்தை செலவழிச்சதுக்கு இது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க இந்த நாள் ஃபுல்லாவே ஆண்டவரே எங்களை இந்த கோயில்ல உட்கார வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வண்டி ரிப்பேர் ஆயிருந்ததுன்னு நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா போயிருப்போம். இப்போ எங்களுக்கு அது மிஸ் ஆகுத ஃபாதர். என்னடா வண்டி ரிப்பேர் ஆயிடுது, சும்மாலாம் நின்னோம், சரி என்னத்தையாவது வேடிக்கை பண்ணுவோமே, நாங்க வேடிக்கையா விளையாண்டுகிட்டு இருந்தோம், சும்மா அந்த போயிட்டு வந்தோம். ஆனா நாங்கள் இந்த இடத்தில் இந்த நாள் வண்டி ரிப்பேர் ஆகி ஒரு நாள் முழுவதும் நின்றது எதற்காக அப்படின்னு நாங்க போற இடமெல்லாம் சாட்சி சொல்லியிருப்போமா ஃபாதர். இப்படி சொன்ன சர்ச்சில் இருந்தது, நாங்க அங்க பார்த்தோம், கோயில்ல சுத்தப்படுத்தணும், அப்பா எங்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமான்னு இப்ப நினைச்சும் பார்த்தாலே காலம் கடந்த பிறகு. அதுக்கப்புறம் வண்டி ரிப்பேர் ஆயிடுது, ஊருக்கு போனோம். தூத்துக்குடியில ஆட்கள் தேடுமா தேடாதா, ஆட்கள் போயிட்டாங்க. நிறைய மனிதர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தெரிய வேண்டியது இதாவது பரவாயில்ல, இவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஐயோ நம்ம செய்யாம போறோமேன்னு சொல்ற ஆட்கள் இருக்கு. கடைசி வரைக்கும் தெரியாமலே போற ஆட்கள் இருக்கா இல்லையா? நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையும். மண்ணில் பிறந்து விட்டோம். ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி, இலை ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுது, கோயிலுக்கு நேரம் ஆயிடுது, குளிச்சுட்டியா, கிளம்பிட்டியா, இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்களா? குழந்தைகளுக்கு சரி, வளர்ந்த பிறகு சுயமாய். எனவே இந்த ஈடுபடுதல், பங்கேற்றல் என்பது யாரிடமிருந்தும் பெறுகின்ற ஒன்று அல்ல, நமக்குள் இருந்து எழுகின்ற ஒன்று. இதுக்கு பவுலடிகளாருக்கு இந்த பிலிப்பிய சமூகம் உதவி செய்தது. நற்செய்தி வாசகம் முதல் வாசகம் ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா, நீங்களும் கூட இன்று விரும்பினால் என்னை பற்றி இறைவாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ இறைவனுக்கான வழியை நானும் ஆயத்தப்படுத்துவேன், அது எனக்கான வாக்கு. இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் தன் சொந்த ஊருக்கு வந்தார். எசையாவின் சுருளேடு அவர் கரத்தில் கொடுக்கப்பட்டது, எடுத்து வாசித்தார். இதோ ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை வாழ்வும், உரிமை வாழ்வும், சிறைப்பட்டோருக்கு நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்கின்ற செய்தியும் எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று என்னில் நிறைவேறிற்று. நீ யாரையா இதை நிறைவேற்றுறதுக்கு அப்படின்னா, இது பொது சொத்து. இறை வாக்கு என்பது பொதுமை. நீங்கள் பங்கெடுத்தால் அதற்கான பரிசு உண்டு. எனக்கு பங்கெடுக்கிறதுக்கு யாரும் கூப்பிடலையே, கடவுளா பார்த்து எனக்கு என்னைக்கு பங்கெடுக்க சொன்னாரோ அன்னைக்கு பங்கெடுக்கும்னா அந்த சுரண்டைக்கு வந்துட்டு கடைசியில போர்டை வாசித்துட்டு ஐயோ வீணா போச்சேன்னு பேசிட்டு போனாங்களே, அதுபோல் வேடிக்கை மனிதர்களாய் மடிந்து விடுவோம் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே. எனவே இறை வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறை வாக்குக்கான ஆணை நமக்குள் ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. தயவு செய்து விவிலியத்தை வாசித்து ஒரு 5 இறை வாக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம சவேரியார் கோயில் தான். ஒருவர் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால் என்ன பயன் அப்படிங்கிற வார்த்தை சவேரியாருக்கா இயேசுநாதர் சொல்லிட்டு போனாரு. இந்த காலத்தில் சவேரியார் என்கிறவர் வருவார் 1500வது ஆண்டில், அவருக்காகத்தான் நான் இந்த வார்த்தையை, ஆனா அவரை வச்சுத்தானே இந்த வார்த்தை உலகமெல்லாம் போகுது. அப்ப அந்த வார்த்தையை நீங்களும் நானும் எடுக்க முடியுமா முடியாதா? நானும் உரிமை கொண்டாட முடியுமா முடியாதா? இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு நான் செயல்படலாம். அதற்கு பிறகு உங்களுக்கு கடவுள் ஆசிரை கொடுப்பார், அருளை கொடுப்பார். அதுபோல தயவு செய்து இன்றைக்கு இந்த வாரத்தில் 2வது வாரத்தில் ஒரு 5 இறை வார்த்தையை நீங்க எடுத்து மனசுல வச்சுக்கிடணும், எழுதி வச்சுக்கிடணும். வீட்டுல உங்க டைரியிலேயோ அல்லது நீங்க இருக்கிற ரூம்லயோ வச்சுக்கிடணும். இந்த 5 இறை வார்த்தையை இந்த ஆண்டு முழுவதும் நான் வாழ்வாக்குவேன்.
இந்த 5 இறை வார்த்தைக்காகவே நான் நிற்பேன் என்று அது உங்களுக்கு தருகின்ற அந்த ஈடுபாடு, அந்த பங்கேற்பு ஆண்டவரிடமிருந்து பரிசை பெற்று தருவதாக. ஆமென்.